Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஷர்ட் காலர் டாப் ஃபார் ஜீன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஷர்ட் காலர் டாப் வந்து நான் 40 inches மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதை தான் கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் 36, வேஸ்ட் 32, ஹிப் 35, லென்த் பார்த்தீங்கன்னா 20, ஸ்லீவ் 16, ஆர்ம் ஹோல் 15, ஷோல்டர் 15. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே அதுக்கு கால்குலேஷன் இருக்குது. ஸோ எப்படி சுடிதார் ஒரு குர்த்தி உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற மெஷர்மெண்ட் 40. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம இனி மார்க் பண்ண போகிற கிளாத்தில். ஸோ நான் இங்கே ஓல்ட் துப்பட்டாவை தான் இந்த டாப் ஜீனுக்கு டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதான் ஓல்ட் துப்பட்டா. இது 1.5 meters இருக்குது அண்ட் அதுக்குள்ளே லைனிங் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டாப்போட லென்த் பார்த்திங்கன்னா 20 inches. நான் ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெம் லைன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் 1/2 inch போகும். ஸோ அதுக்கு ப்ளஸ் 2 inches ஆட் பண்ணி 22 inches நான் அங்கே லென்த் எடுத்திருக்கேன் அண்ட் லைன்ஸு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹெம் லைனு, இது ஷோல்டர் லைனும். ஸோ நம்ம இன்னி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலாம். ஷோல்டரோட ஆஃப் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட ஆஃப் பார்த்திங்கன்னா 7.5 ப்ளஸ் 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க சீம் அலான். ஸோ 8 inches. ஸோ நான் இங்கே ஷோல்டர் 8 inches எடுக்கிற அப்படியே. ஏன்னா இந்த காலர் நெக்னால நம்ம ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்க்கு அப்படியே எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேர் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் கிட்டேலாம் டைட்டாக இருக்கும். ஸோ 8 inches மார்க் பண்ணிட்டேன். இனி ஆர்ம் ஹோலோட டெப்த்து பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலோட டெப்த்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 4 9 inches. ஸோ 9 inches நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்க. ஸோ நான் ஷோல்டரோட டெப்த்து இங்கே 9 inches எடுக்கிறேன். ஸோ 9 inches மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் ஸ்லோப் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா உங்களோட செஸ்ட் டிவைடட் பை 10 நீங்கள் உங்களோட ஷோல்டர் டிவைடட் பை நீங்கள் ஷோல்டர் டிவைடட் பை 10 பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 inches. 15 டிவைடட் பை 10 1.5. ஸோ இதுதான் உங்களோட ஷோல்டர் டவுனு. ஷோல்டர் ஸ்லோப் இதுதான். ஷோல்டர் ஸ்லோப் உங்களோட ஷோல்டர் டிவைடட் பை 10. ஸோ நான் இங்கே 9 inches மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் 1.5 inches நான் எடுக்கிறேன். அண்ட் நெக்கோட டெப்த்து நெக்கோட வைட் நீங்கள் எப்பவுமே உங்களோட நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நெக்கோட ரவுண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு வித் வேணுமோ அது கிடைக்கும். ஸோ நான் இங்கே நெக்கோட வித் 3 inches எடுக்கிறேன். நெக்கோட டெப்த்து அதே மாதிரி 3 inches எடுக்கிறேன். நெக்கோட டெப்த்து நீங்கள் அதே மாதிரி நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் நெக்கோட ரவுண்ட் எடுத்துகிட்டு அதை 6ஆல் டிவைட் பண்ணி நான் இதுக்கெல்லாம் கால்குலேஷன் ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேசிக் பாடிஸ் டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிட்டோம். ஸோ 3 inches வித்து 3 inches டெப்த்து அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 inches எடுத்துகிட்டு ஷோல்டர் ஸ்லோப் 1.5 எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் நம்ம 8 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைன்ஸில் இந்த பாயிண்ட்ஸில் இனி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் டெப்த் லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம செஸ்ட் லைன் வரும். ஸோ செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்ம் ஹோல் டெப்த்து கிட்ட தான் செஸ்ட் லைன் வருது. ஸோ நம்ம இனி செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட குவார்ட்டர் தான் எடுக்கிறோம் 10 inches. இங்கே நம்ம லைனிங் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். ஸோ இதோட குவார்ட்டர் 10 inches நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் செஸ்ட் லைனு. நான் வேஸ்ட் லைன் ஷோல்டர்லேருந்து 16 inches எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட
மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 16 இன்ச்சஸில் நான் வந்து வேஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ 16 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே வந்து 8.5 எடுக்கணும். ஸோ 8.5 ப்ளஸ் நான் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். நம்ம டாட் போடுறோம், பேக் அண்ட் ஃப்ரண்ட் டாட் போடுறோம். ஸோ அதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணி 9.5 எடுக்கிறேன். அண்ட் வந்து ஹிப்பு பார்த்தீங்கன்னா ஹிப் லைன் வந்து ஹிப்பு வந்து உங்களுக்கு வந்து 9.25 வேணும். ஸோ அந்த 9.25 நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன் ஹிப் லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் லைன் வந்து கிடச்சிச்சு, வேஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன். ஸோ செஸ்ட் வந்து நான் வந்து இங்கே 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், இங்கே வந்து 9.5 எடுத்திருக்கேன், அண்ட் இங்கேயும் அதே மாதிரி 9.25 எடுத்திருக்கேன். ஸோ இனி வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டாட்டுக்குள்ளது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்பேன் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே உங்கள் பஸ் ஸ்பேன் மார்க் பண்ண வந்து உங்களோட செஸ்ட்டு டிவைடட் பை 10. ஸோ நான் வந்து இங்கே 3.6 வந்து மார்க் பண்ணுறேன். 3.6 மார்க் பண்ணி டாட்டுக்குள்ளது மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாட்டுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து 2 சைடு 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிடும். இப்போ நீங்கள் டாட் போடலைன்னா நீங்கள் வந்து இங்கே அதே மாதிரி 8.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஸோ டாட் போடும்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன், இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனு சீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 1.5 இன்ச் எடுக்கிறேன். ஸோ 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்ம கட்டிங் லைனு. இது வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஃப்ரண்ட்டு பேக் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலில் இப்போ வந்து இங்கே 7.25 இருக்குது. ஸோ அதோட ஆஃப் எடுத்துக்கோங்க. ஆஃப் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே தள்ளி 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இனி வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் வந்து நம்ம இங்கே மாதிரி கொஞ்சம் வெளியே மார்க் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம நெக்குக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக் வந்து நம்ம 1 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ பேக்குக்கு 1 இன்ச் எடுத்துகிட்டு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியாச்சு அண்டு நெக்கும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம இதை அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 3/4 இன்ச் எடுத்துகிட்டு டாப் வந்து நம்ம லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச் எடுத்துகிட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம இதை அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த லைனை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம பேக் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நீ பேக் நம்ம செப்பரேட் பண்ணி நாச்சஸில் போட்டுட்டு பேக் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நாச்சஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து பேக் செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து
மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் எடுக்கிறேன். லைனிங் வைக்கிறது இல்லை, ஸ்லீவ் டைரெக்டாக நம்ம வந்து மெயின் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெம்லைன் கிட்ட வந்து நான் ஷேரிங் பண்ணியிருக்கேன், ஷேரிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே இது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் பீசஸில் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அதை கட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி பேக்கும் கட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்லீவும் வந்துட்டு நாங்கள் வந்து ஷேரிங் பண்ணுறனால இங்கே வந்து ஸ்லீவ் வந்து மொத்தம் எனக்கு வந்து 16 inches வேணும். ஸோ நான் வந்து ஷேரிங்க்கு செப்பரேட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்பர் பார்ட் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேரிங் வந்து நான் 5 inchஸில் வைக்கிறேன். ஸோ அதை மைனஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து 12 inchஸில் வந்து இது கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் வந்து 1/2 inch போயிடும், அதேமாதிரி இங்கே வந்து பீஸ் அட்டாச் பண்ணும்போது 1/2 inch போயிடும். ஸோ வந்து 12 inchஸில் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்பர் பார்ட்டு. அண்ட் ஷேரிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 inches கட் பண்ணியிருக்கேன். ஸோ 16ல் நான் டோட்டலாக 19 inches கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஷேரிங் பண்ணும்போது இங்கே வந்து பாபின் எலாஸ்டிக் வந்து நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும். கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது இங்கே வித்து சுருங்கும், லென்த்து சுருங்கும். ஸோ வந்து நான் வந்து இங்கே லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ லைனிங் பீஸோட தான் இந்த மெயின் பீஸ், ஏன்னா நம்ம இங்கே எலாஸ்டிக் வைக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதனால லைனிங் வச்சு தான் நான் ஷேரிங் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து இங்கே வந்து டபுளாக எடுத்திருக்கேன். நம்ம பைசப்போட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க, இங்கே டோட்டலாக 14 இருக்குது. ஸோ நான் அதோட டபுள் எடுத்துருக்கேன். 28 inches லென்த்தில் 2 pieces எடுத்துருக்கேன். லைனிங் 2 pieces-ம் அண்ட் வந்து மெயின் பீஸ் 2 pieces எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கஃப் மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஷேரிங் இது வந்து அட்டாச் பண்ணுவோம். நீ நம்ம லைனிங் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் அட்டாச் பண்ணியாச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் லைனிங் அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் நெக்கு பார்ட்டி நீ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஓப்பன் வைக்கிறோம், அதுக்கு நான் வேறொரு ஷீட்டில் வந்துட்டு மெயின் பீஸில் வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து லென்த் வந்து நெக்கோட டெப்த் வந்து 7 inches எடுத்திருக்கேன். டோட்டலாக கேன்வாஸ் வந்து 10 inchஸில் எடுத்திருக்கேன். அண்ட் ரவுண்டு வந்து இதை வச்சு கரெக்டாக வச்சு வந்து கட் பண்ணியிருக்கேன். நீ சென்டர் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 0.2 cm வந்துட்டு 2 cm-க்கு வந்து நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது வந்து கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டேன். நான் காலர் வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வைக்கிறது இல்லை. ஸோ காலருக்கு வந்து நான் வந்து இந்த நெக் பார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். நெக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்டர்லேருந்து 1 inchக்கு நான் எடுக்கிறேன். ஸோ 1 inchலேருந்து இப்படி 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயே சென்டர்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னா இந்த இடத்துல இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் இந்த லைன் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயே அப்படி தான் இந்த 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 இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே இப்படியே இந்த 7 inches வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஓப்பன் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக் பாட்டு இந்த 1 inchல வந்து இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை அப்படியே திருப்பிடலாம். ஸோ நீங்கள் இப்படி திருப்பும்போது நம்ம இப்படியே திருப்பிடலாம். இது வந்து திருப்பியாச்சு. திருப்பினக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பீஸ் எடுத்து இதோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக் வந்து இப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த பீஸ் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கப்புறம் நமக்கு ஷோல்டர் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம காலர் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் வந்து காலருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம காலர் அட்டாச் பண்ணுறது இந்த இடத்துலேருந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து 7 inches வந்து இது வருது. டோட்டலாக 14 inches வந்து காலர் வருது. ஸோ அதுக்குள்ளே கேன்வாஸ் நான் நீங்கள் வந்து எடுத்துருக்கேன். ஸோ கேன்வாஸ் எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு காலருக்குள்ளே மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபோல்டட் பக்கம். ஸோ பேக் நெக் மட்டும் எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்துடலாம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா எனக்கு 3.25 inches இருக்குது. ஸோ இந்த 3.25 inches நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். காலர் வந்து 7 inches.
7 இன்ச்சஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு 3/4 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படியே நம்ம வந்து ஷேப் கொண்டு வந்துடலாம். அண்ட் காலரோட வித் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 3.5 மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இங்கே 3.5 இந்த லைன்லேருந்தே 3.5 மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1/2 இன்ச் எடுக்கிறேன். அண்ட் இங்கேயும் 1/2 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கர்வாக எடுக்கிறேன். இந்த பேக் நெக்கோட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லைனை. ஸோ இதுதான் வந்து 3.5 லைனு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து இங்கே வந்து 1/2 இன்ச் மறுபடியும் மேலே எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து இப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து இப்படியே லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே ஷேப் கிடச்சிச்சு, இங்கேயே ஷேப்பு. உங்களுக்கு இங்கே எவ்வளோ பாயிண்டடாக வேண்டாம்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து இப்படியே கட் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. நமக்கு காலர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். காலர் வந்து நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கிது. இனி வந்து இது நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே கிளாத் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கேன். ஸோ லென்த்தில் காலரோட லென்த்தில் வந்து லைனிங்கும் மெயின் பீஸ் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இனி அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மெயின் லைனிங் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இங்கே 2 பீஸ் வேணும். அதனால் எட்ஜில் வந்துட்டு நம்ம வந்து இப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து பீஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் வந்து சேம் ஆட் பண்ணியிருக்கேன். நீ நம்ம வேறு பீஸில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணி சென்டரும் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம மெயின் பீஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம காலர் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் இருக்கிற பக்கம் வந்து நம்ம இப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணி மாதிரி காலர் அட்டாச் பண்ணோம். ஸோ இது வந்து நான் இப்படியே வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். சென்டர் வந்து சென்டர் மேட்ச் பண்ணி கரெக்டாக பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இங்கே வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதோட நம்ம வந்து காலர் நிறுத்திடுறோம். ஸோ இங்கே வந்துட்டு இப்படியே நிறுத்திடுறோம். நிறுத்தினக்கப்புறம் நம்ம இதை இப்படியே திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ காலர் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடலாம். காலர் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. இந்த கரெக்டாக இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்படியே ரவுண்டு ஸ்டிச் பண்ணி பார்த்திங்கன்னா சென்டர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக எண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு இது வந்து இப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். காலர் அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காலர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி நல்லா இது பண்ணும்போது உங்களுக்கு காலர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ காலர் அட்டாச் பண்ணக்கப்புறம் இனி சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து நான் ஷேரிங் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து இங்கே ஷேரிங்க்கு வந்து லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்ச் இதில் இங்கே வந்து லைன் இது வந்து ஸ்லீவ் பார்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு
முக்கால் இன்ச்சு கேப் விட்டுட்டு அப்புறம் லைன் மார்க் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து நம்ம சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஷேரிங் வந்து இங்கே வந்து நம்ம பாபினில் வந்து எலாஸ்டிக் வந்து நல்லா டைட்டாக வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேரிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதுக்கு வந்து நான் 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஷேரிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஷேரிங் பண்ணுறோம். ஸோ அந்த லைனில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட அட்டாச் பண்ணக்கப்புறம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இனி வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஷேரிங் பண்ணக்கப்புறம் நம்ம பாடிஸோட சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சு பாடிஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஷேரிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சின்னதாக இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம லைன்ஸ் போட்ட இடத்துலேயே வந்து இந்த மாதிரி நம்ம பாபின் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக வந்து இந்த ஸ்லீவில் வந்து இந்த பார்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வந்து இதாயிடும். ஸோ நம்ம இது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ஸ்லீவோட சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்ஸ் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாட் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஹெம் லைனும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஷேப் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. நீ நம்ம வேர் பண்ணும்போது டாப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வேர் பண்ணக்கப்புறம் ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும். அண்ட் காலரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இங்கே வி வந்து இப்படி வந்து நீங்கள் காலர் வேர் பண்ணும்போது உங்களுக்கு காலர் வந்து இப்படி இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான டாப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இது வந்து நான் வந்து ஓல்டு துப்பட்டா வச்சு தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஓல்டு துப்பட்டா கொடுத்தாங்க. அதை வச்சு தான் வந்து இப்போ வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஜீனுக்கு வேர் பண்ணுற மாதிரி டாப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.